ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேர்ட் பர்சன் ப்ளூரல். தேர்ட் பர்சன்னா என்ன? ஒருத்தங்க இன்னொருத்தங்க கிட்ட பேசுவாங்க. இந்த ஒருத்தங்க ஃபஸ்ட்டு பர்சன் அப்படின்னா அவங்க இன்னொருத்தங்க கிட்ட பேசுகிறது செகண்ட் பர்சன். யாரை பற்றி? இந்த யாரை பற்றி, அதுதான் தேர்ட் பர்சன். நம்ம யாரை பற்றி பார்த்தோம்? ஃபஸ்ட்டு குமாரை பற்றி, அதாவது தேர்ட் பர்சன் சிங்குலர், ஒத்தையில் இருக்கிற ஆண், மேல்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஒத்தையில் இருக்கிற ஃபீமேல், ஒரு லேடி, அது குழந்தையாகவும் இருக்கலாம், பெரியவங்களாகவும் இருக்கலாம், அது ஷீ. அதே மாதிரி தேர்ட் பர்சன் இது ஒத்தையில் இல்லை, நிறைய பேர், ப்ளூரல்னு சொல்லுவாங்க, பன்மைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு மேலே ஜாஸ்தி பேர் இருந்தாங்கன்னா அது 2, 3, 4, 5 எத்தனை பேர்னாலும் பன்மை, ப்ளூரல். இப்போ அவர்கள், இப்போ ரகு புது ஃப்ரெண்டு அங்கேருந்து வரான். என்னவோ சூர்யாவும் செல்வாவும் பேசிகிட்டு இருக்கிறத பற்றி. என்னடா அவங்க என்னடா அவங்க 3 பேரும், அதாவது குமார், லதா, அப்புறம் அவங்களுடைய பூனைக்குட்டி 3 பேரும் எல்லாம் சொன்னீங்க இன்றைக்கி என்னென்ன பண்ணுறாங்கன்னு. நேற்று இதே மாதிரி தான் பண்ணாங்களடா அப்படின்னு ரகு சூர்யாக்கிட்டையும் செல்வாக்கிட்டையும் கேட்குறான். என்னன்னு பார்க்கலாமா? அவர்கள் 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 அப்படின்னா 3வது மனுஷங்க, தேர்ட் பர்சன். யாரை பற்றியோ அதுதான் இல்லையா, அவர்கள் தான். தே பார்க்கலாமா? சரி, அந்த தேல ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். அவர்கள் 3வரும் நேற்று இதே மாதிரி தான் காலையில் காஃபி குடித்தாங்களா? நேற்று இதே மாதிரி தான் 11 மணிக்கு காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்களா? நேற்று இதே மாதிரி தான் 2 டம்ளரில் 1 டம்ளர் நம்ம சாப்பாட்டுக்கு கேன்டீனுக்கு உள்ள வரத்துக்கு முன்னாடியே குடிச்சிருந்தாங்களா? ஒரு டம்ளர் இல்லை, 1 டம்ளர் காஃபியை. அப்புறம் நேற்று 20 நிமிஷமாக அவங்க காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்களா? ஸோ நேற்று நடந்த விஷயங்களை, யார் செய்த விஷயங்கள்? அவங்க 3 பேரும், அவர்கள் அவர்கள் தே. இது ரகு சூர்யாக்கிட்டேயும் செல்வாக்கிட்டையும் கேட்டு பேச போகிறான். அதுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க. பார்க்கலாமா? சரி, இதில் என்னங்கிற கொஷின் போட்டு தான் ரகு கேட்க போகிறான். என்ன அப்படின்னு கொஷின் கேட்டு பேசினோம்னா அதுக்கு பதில் கரெக்டாக கிடைக்கும் இல்லையா? பார்க்கலாம். இப்போ ரகு சூர்யாக்கிட்டே செல்வாக்கிட்டே என்ன கேட்குறான்? இந்த வாட்ங்கிற யூசேஜை வச்சு கேட்குறான். பார்க்கலாம். அப்போ நேற்று என்ன சாப்பிட்டாங்க, என்ன குடித்தாங்க காலையில்? இதுக்கு எப்படி சொல்லலாம்? வாட் டிட் தே ட்ரிங்க் எஸ்டர்டே இன் தி மார்னிங். காலையில், எஸ்டர்டேனா நேற்று, இன் தி மார்னிங் காலையில். இல்லுங்கிறது பின்னாடி வருது தமிழில், இன்ங்கிறது இல்லுங்கிற அர்த்தம், அது முன்னாடி வருது இங்கிலீஷில். வாட் என்ன, டிட் தே ட்ரிங்க், டிட் ப்ளஸ் ட்ரிங்க்கு ஆன்சரில் ட்ராங்க்னு மாறும், குடித்தார்கள். வாட் டிட் தே ட்ரிங்க், வாட்னா என்ன, டிட் ப்ளஸ் ட்ரிங்க்கு ட்ராங்க்னு ஆகும் ஆன்சரில். அவர்கள் என்ன, அவர்கள் குடித்தார்கள் நேற்று காலையில். வாட் என்ன, டிட் தே ட்ரிங்க், அவர்கள் குடித்தார்கள். டிட் ப்ளஸ் ட்ரிங்க் இருக்கு இல்லையா, குடித்தார்கள். எப்போ? எஸ்டர்டே நேற்று. எந்த டைம்? டைமில் இன் தி மார்னிங் காலையில். வாட் டிட் தே ட்ரிங்க் இன் தி மார்னிங். ரகு கேட்டதுக்கு சூர்யாவுக்கும் செல்வாக்கும் தெரியுமே. ஆமாண்டா, அவங்க 3 பேரும், அதாவது யார் 3 பேரும்? குமார், லதா, குட்டி பூனை. அவங்க 3 பேரும் நேற்று காலையில் இங்கே ஓடி வந்துட்டாங்கடா. வீட்டு விட்டு வந்தாங்களோ, இங்கே வந்தோடனே கிளாஸுக்கு கூட போல் ஓடி வந்துட்டாங்க. ஆமாண்டா, நேற்று அவங்க மார்னிங் காஃபி குடித்தாங்க. டிட் ப்ளஸ் ட்ரிங்க் கொஷினில் இருக்கு இல்லையா? அப்போ டிட்டுனாலே உங்களுக்கு இறந்த காலம், நடந்து முடிந்த செயல். இது நேற்று நடந்து முடிஞ்ச செயல், அதனால் டிட் யூசேஜ். டிட் ப்ளஸ் ட்ரிங்க். வாட் டிட் தே ட்ரிங்க்
இன் தி மார்னிங். டிட் ப்ளஸ் ட்ரிங்க், அந்த ப்ளஸில் தான் இப்போ அவர்கள்ங்கிற தேவை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். டிட் ப்ளஸ் ட்ரிங்க், அதுதான் ப்ளஸில் தே போட்டு டிட் தி ட்ரிங்க். வாட் டிட் தே ட்ரிங்க், என்னங்கிற கொஷின் கேட்டோம்னா பளிச்சுன்னு ஆன்சர் கிடைக்கும். இது ஹையர் ஆர்டர் கொஸ்டின் வாங்க, WH கொஷின். வாட் டிட் தே ட்ரிங்க் இன் த மார்னிங், எஸ்டர்டே இன் த மார்னிங். வாட் டிட் தே ட்ரிங்க் எஸ்டர்டே இன் தி மார்னிங். அதுக்கு ஆன்சர் செல்வாவும் சூர்யாவும் சொல்கிறாங்க ஆன்சர். தே ட்ராங்க் காஃபி எஸ்டர்டே இன் த மார்னிங், நேற்று காலையில் காஃபி குடித்தாங்க. தே அவர்கள் ட்ராங்க் குடித்தார்கள், என்ன குடித்தார்கள், காஃபி. எப்போ, நேற்று, எஸ்டர்டே. எந்த டைம், இன் தி மார்னிங், காலையில். தே ட்ராங்க் காஃபி எஸ்டர்டே இன் தி மார்னிங். இன் தி மார்னிங் எஸ்டர்டேன்னு சொல்லலாம், பட் எஸ்டர்டே இன் தி மார்னிங் சொல்லலாம். சரி, ஆமாம் 11 மணிக்கு எல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன குடிச்சிட்டு இருந்தாங்க? நீங்கள் தான் பேசிகிட்டு இருந்தீங்களே, என்னவோ என்ன பேசிகிட்டு இருந்தீங்க, நீங்கள் என்னவோ சொல்லிட்டு இருந்தீங்களே. சரி, நேற்றும் இதே மாதிரி 11 மணிக்கு, நேற்று 11 மணிக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? என்னோ 11 மணி பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களே, அது என்ன, அவங்க 11 மணிக்கு என்ன குடிச்சிட்டு இருந்தாங்க? ஆறுங்கிறது வாட் ஆர் தி ட்ரிங்கிங், அது வந்துட்டு ஆர் வந்து WERE, வேர்னு மாறும். நேற்று 11 மணிக்கு, அதாவது மதியத்துக்கும் காலையிலுக்கும் நடுவில். வாட் என்ன, ஆர் வந்து வேராக மாறிடும். இருந்தார்கள், வேர்னா இருந்தார்கள். வாட் வேர் தே அவர்கள் ட்ரிங்கிங் குடித்து கொண்டு, எதை, காஃபியை. எப்போ, எஸ்டர்டே அட் 11 AM, நேற்று கரெக்டாக 11 மணிக்கு காலையில். ஏஎம்னா காலையில் 11 மணி. வாட் வேர் தே ட்ரிங்கிங், என்ன குடித்து கொண்டு இருந்தார்கள், என்ன, வாட். வேர்னா இருந்தார்கள். வாட் வேர் அவர்கள், தே என்ன இருந்தார்கள் அவர்கள். இப்படி தான் இங்கிலீஷில் வரும், பட் தமிழில் வந்து பின்னாடிலேருந்து வரும். என்ன, வாட், அவர்கள் தே குடித்து கொண்டிருந்தார்கள், என்ன அவர்கள் குடித்து கொண்டிருந்தார்கள், ட்ரிங்கிங். அதை வந்து இங்கிலீஷில் வாட், என்ன இருந்தார்கள், வேர், வாட் வேர் அவர்கள் தே ட்ரிங்கிங் குடித்து கொண்டு, எதை, காஃபியை. எப்போ, எஸ்டர்டே நேற்று அட் 11 AM, நேற்று கரெக்டாக 11 மணி காலையில் என்ன குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு ரகு வந்துட்டு யார்கிட்ட கேட்குறாங்க, சூர்யாக்கிட்டையும் செல்வாட்டையும். அதுக்கு சூர்யா செல்வா என்ன சொல்கிறாங்க, ஆமாண்டா நேற்று தே வேர் அவர்கள் இருந்தார்கள், என்ன செய்து கொண்டிருந்தார்கள், ட்ரிங்கிங் காஃபி எஸ்டர்டே நேற்று அட் 11 AM. தே வேர் ட்ரிங்கிங் காஃபி எஸ்டர்டே அட் 11 AM. அவர்கள் இருந்தார்கள், நம்ம அவர்கள் 11 மணிக்கு காஃபி குடித்து கொண்டு இருந்தார்கள்னு வரும். பட் இதில் இங்கிலீஷில் தே அவர்கள் வேர்னா இருந்தார்கள், என்ன செய்து கொண்டிருந்தார்கள், ட்ரிங்கிங், என்னத்தை, காஃபி. எத்தனை மணிக்கு, அட் குறிப்பிட்ட டைம் குறித்து சொல்கிறப்ப அட் 11 AM, காலை 11 மணிக்கு அவர்கள் குடித்து கொண்டு இருந்தார்கள் காஃபியை. தே வர் ட்ரிங்கிங் காஃபி எஸ்டர்டே அட் 11 AM. ஓ அப்படியா அப்படின்னு ரகு கேட்குறான். அப்புறம் ரகு அடுத்த கொஷின் கேட்குறான், அது சரி நம்மலாம் நேற்று கேன்டீனுக்கு போனோம் இல்லையா, கேன்டீனுக்கு வந்தோம் இல்லையா, கேன்டீன் அந்த ரூமுக்கு வந்தோம் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அவங்க 3 பேரோட பிளேட்லேயும் கரெக்டாக ஒரு காலி டம்ளர் இருக்குது. ஆனால் அந்த காலியான அந்த டம்ளர்லேருந்து கூட கொஞ்சோண்டு ஆவி வந்துச்சு. ஆவினா பேய் ஆவி இல்லை, காஃபியோட சூடோட நீராவி வந்துச்சு. அதான் எவாப்ரேஷன், வேப்பர். சூடாக அது சுட குடிச்சிருப்பாங்க, அதனுடைய கொஞ்சம் அந்த சூடு இருந்திருக்கும், அதுலேருந்து கொஞ்சம் அந்த ஆவி மாதிரி புகை மாதிரி வந்துச்சு. அப்போ இப்போ தான் சூடான காஃபி குடிச்சிருப்பாங்க போல் இருக்கும் அப்படின்ட்டு